சாவடிக்கு அந்த பாட்டுலாம் வந்ததுன்னே மிகப்பெரிய அளவுல படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஆயிருந்தது. ஏன்னா அஜித்தோட லுக்லாம் வந்து பேசப்பட்டது. பல வருடங்களுக்கு அப்புறமா அஜித்த இளமையான லுக்ல பார்க்க முடிஞ்சது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த டிஏஜிங் இல்லாமலே இளமையாக இருந்தார். இளமையா இருந்தாரு. ஆமாம். ஸோ இந்த மாரி டைம்ல படம் வந்ததுனா பெரிய பூஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா படத்துக்கு? கட்டாயமாக இருந்திருக்கும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பொங்கலுக்கு ஒரு 10 நாள் லீவுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அது. ஸோ இது எல்லாமே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததனுடைய விளைவு வந்து இவ்வளோ பெரிய சிக்கலை அவங்களுக்கு உருவாக்கி. புத்தாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அஜித் ஃபேமிலியோட சிங்கப்பூர் போறது அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்தது. இப்போ இந்த முடிவுனால அஜித் ஏதாவது அதிருப்தியில இருக்காரா? கட்டாயமாக இருப்பார்ல. அவருக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப முழுமையாக நம்பிட்டு இருந்திருக்கிறார். நடுவில் வந்து குட் பேட் அக்லியை பொங்கலுக்கு கொண்டு வரலான்னு அந்த பட நிறுவனம் கேட்கும்பொழுது கூட இல்லை விடாமுயற்சி வந்துட்டோம்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம பேசியும் கடைசியில் வரலையேங்கிற வருத்தம் அவருக்கு இருந்திருக்கு. நேற்று தான் கிளம்பி போயிருக்காரு. அவர் நேற்று தான் கிளம்பி சிங்கப்பூருக்கு போயிருக்காரு.